அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தோட குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லியும், ஆடி மாத கிரகநிலை மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த கிரகநிலை மாற்றத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, வருமானம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேஷராசியோட நட்சத்திர பலன்கள் என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ புதுசாக வரும்போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சீக்கிரத்திலே வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27 நட்சத்திரங்களோட அரசன் காலபுருஷனின் தலைன்னு வர்ணிக்கப்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத ரகசியங்களும் யாரும் அறியாத ஆச்சரிய குணங்களும் ஒளிஞ்சிருக்குங்க. இவன் என்ன இப்படி இருக்கான்னு மற்றவங்க உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசிய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட குணம் புயல் மாதிரியும் இருக்கும், தென்றல் மாதிரியும் இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்களோட மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் அம்சம் கொண்டவங்க. இவங்க பேச்சு நட செயல்னு அனைத்திலுமே ஒரு வேகம் இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே தள்ளி போட இவங்களுக்கு பிடிக்காது. இப்பொழுதே முடிக்கணும்னு நினைப்பாங்க. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்றை இவங்களால் பேச முடியாதுங்க. முகஸ்துதி செய்ய தெரியாது இவங்களுக்கு. கோபம் வந்துச்சு அப்படின்னா எரிமலை மாதிரி இவங்க வெடிப்பாங்க. ஆனால் அடுத்த 5வது நிமிஷம் எதுவுமே நடக்காத மாதிரி சகஜமாயிருவாங்க. இவங்களுடைய கோபம் தற்காலிகமானதுங்க, குணம் தங்க மாதிரியானது. இவங்க கூட்டத்தில் நின்னாலும் தனிச்சு தெரிவாங்க. இவங்களுடைய கண்களில் ஒரு வித ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் பேசுனா அதில் ஒரு கம்பீரம் இருக்கும். அடுத்தவங்களோட ரகசியங்களை இவங்கக்கிட்ட நம்பி சொல்லலாம். உயிரே போனாலும் அவங்க விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதே சமயம் இவங்களோட சொந்த சோகங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் மாட்டாங்க. இவங்க தைரியத்தையும் துடிச்சலையும் கைவர பெற்றவங்க. எதையுமே ஆராய்ந்து தீர்க்கமும் முடிவெடுப்பாங்க. எந்த கஷ்டமான சூழலாக இருந்தாலும் சரி, பொறுமையாகவும் தெய்வ பக்தியும் மட்டும் இவங்க கைவிடவே மாட்டாங்க. மிக சிறந்த உயர்கல்வி கற்கக்கூடிய யோகத்தை பெற்றவங்கன்னு இவங்களை சொல்லலாம். எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஞானமும் அறிவும் இவங்க பெற்றிருப்பாங்க. கணிதம், வானவியல், ஜோதிடம் இதிலெல்லாம் ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. அமானுஷ்யம், சமயம் மற்றும் மந்திர தந்திரங்கள்லேயும் இவங்க ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க வானவியல், வங்கி, மருத்துவம், ரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை இந்த மாதிரி துறைகளெல்லாம் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஜோதிடத்துலேயும் விஞ்ஞானத்துலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. குடும்ப வாழ்வை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிற யோகம் இவங்களுக்கு இருந்தாலும் கூட சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு காதல் திருமணம் அமையும். இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் பார்த்து வச்ச திருமணம் தான் நடக்கும். காதல் ஃபெயிலியர் ஆகும் இவங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதக்காரர்களுக்கு இது செவ்வாய் கிரகத்தோட அம்சம் தான் நட்சத்திரம். நேர்ம குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களோட சொந்த உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க. குடும்ப பாசம், வீரம், முரட்டு பிடிவாதம், தன்னம்பிக்கை எல்லாத்துலேயுமே அனுபவித்து வாழணுங்கிற குணம் கொண்டவங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுல அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை இவங்க சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளுக்கு ஏற்ற குறை எதுவுமே இவங்களுக்கு ஏற்படாது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்காக போராடக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் மற்றவங்களோட சண்டை போடுறது, தன்னை சுற்றி பிரச்சனைகளை உண்டாக்குறது, இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை ரசிக்கிறது மாதிரியான ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரங்க சுக்கிரனின் அம்சம். புகழ், சிற்றின்ப விருப்ப உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களோட தோற்றம் மற்றவங்களை கவர விதத்தில் அமைஞ்சிருக்கும். மிக சிறந்த உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கும். நண்பர்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க. கலையில் ஈடுபாடு, பணம் சேர்க்கறதுல ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் திருமணம் தான் கைகூடும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே இவங்க நிதானமாக யோசித்து செய்யும் மனப்பான்மை கொண்டவங்க. நேர்மையான வழியில் மட்டும்தான் செயல்பாடுகள்லாம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறமை நல்லா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படாது. சிலர் தீய வழிகளில் கூட அவங்களோட கவனத்தை செலுத்துவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் அதிக ஏமாந்தது நம்பிக்கை துரோகத்தால் தான் மட்டும்தான். யாருக்கு அதிகம் உதவி செஞ்சாங்களோ அவங்களாலேயே முதுகில் இவங்க குத்தப்பட்டிருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இளம பருவம் போராட்டமாக இருந்தாலும் 27 வயசுக்கு மேலே சிலருக்கு
இவங்களோட வாழ்க்கை பாதை மாறத் தொடங்குங்க. ரொம்ப முக்கியமாக 32 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இவங்களோட வாழ்க்கையில் அசுர முன்னேற்றம் வரும். சொந்த வீடு, வாகனம், தொழில் உயர்வு, சமூகத்தில் அந்தஸ்துன்னு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சியை அடைவாங்க இவங்க. 40 வயசுக்கு அப்புறம் இவங்களை யாராலும் அசைக்கவே முடியாதுங்க. ஒரு ராஜ வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த முன்னேற்றத்துக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானத்தை ரொம்ப கடைபிடிக்கணும். உங்களோட அவசர முடிவுகளை பல நேரங்களில் உங்களுக்கு நஷ்டத்தை தந்துடும். அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்பிக்கை துரோகிகளை அடையாளம் காண நீங்கள் பழகிக்கணும். பயணத்தில் குதிரை வேகம் இருக்கலாங்க, ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆபத்தானது. உங்களை முகஸ்துதி செய்யவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளியே இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. வார்த்தைகளை அவசரமாக கொட்டிட்டு பின்னாடி வருத்தப்படுறதை தவிர்க்கணும். நீங்களும் இந்த சிம்ம ராசியும் ஒன்று. எடுத்த கவுத்தொன்னு டக்குன்னு கோவப்படுறது, வார்த்தையில் நிதானம், இது ரெண்டும் உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப அவசியம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன், ஸ்ரீ மகா கணபதி. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி ஞானகாரகனான கேது பகவான். அதனால் தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை முதன்மையாக நீங்கள் வழிபடணும். மேலும் எதிர்ப்புகளெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய வராகி தேவியை வழிபடுறது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும். செவ்வாய்க்கிழமை இல்லை அப்படின்னா சனிக்கிழமைகளில் கேது பகவானின் தானியமான கொள்ளு தானம் செய்கிறது, இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. செம்பருத்தி மலர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு செம்பருத்தி இல்லை அப்படின்னா சிவப்பு மலர்கள் சாத்தி வழிபட்டு வர காரிய தடைகளில் விலகி முன்னேற்றம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். பராபவ வருடம் ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க. கடக ராசியில் சூரியன் பயணிக்கிறதால இந்த ஆடி மாதம் கடக மாதம்னு அழைக்கப்படுதுங்க. தமிழ் மாதங்களில் 4வது மாதமான ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் தான் சூரியனின் பயணம் தென் திசை நோக்கி தொடங்கும். தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. இந்த மாதத்தில் முழுவதுமே அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடுகளுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் அளிக்கப்படுது. கடகராசியில் உச்சம் பெற்று பயணிக்கும் குருவுடன் சூரியன் புதன் இணைந்து பயணிக்க போகிறதால இந்த ஆடி மாதத்தில் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியனும் குருவும் பயணம் செய்கிறதால உங்களுடைய வேலையில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. சொத்து வாங்கும் யோகம் உருவாகுது. மறைமுக எதிரிகளுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இப்போது பிரபஞ்சத்தின் அரசனான சூரிய பகவான் தன் நட்பு வீடான கடகராசிக்கு, அதாவது உங்கள் மேஷராசிக்கு 4ஆம் இடத்துக்குள்ளே நுழைகிறாரு. கடந்த சில மாதங்களாக நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம். தொட்டதெல்லாம் நஷ்டமாகுதே அப்படின்னு நீங்கள் கலங்கியிருக்கலாம். ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. ராஜயோகம் உங்கள் கதவை தட்டப்போகுது. தொழிலதிபர்களே, வியாபாரிகளே, உங்கள் நீண்ட நாள் ஏக்கம் இந்த மாதம் தீரப்போகுது. புது முதலீடுகள் மற்றும் விரிவாக்கத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களாக முடங்கி கிடந்த உங்கள் தொழில் இந்த ஆடி மாதத்தில் வேகம் எடுக்க போகுது. புது கிளைகளில் தொடங்க நினச்சாலோ இல்லை அப்படின்னா தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய நினச்சாலோ இந்த மாதம் தாராளமாக செய்யலாங்க. ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்லதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது தெய்வத்தோட மாதம். நீங்கள் கண்டிப்பாக புதிய முதலீடு செய்யலாம். உங்களுடைய 4ஆம் இடத்து சூரியனால் சந்தையில் உங்கள் நிறுவனத்தோட பிராண்ட் மதிப்பு உயரப்போகுது. வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களை வீழ்த்த நினச்ச எதிரிகள் மற்றும் தொழில் போட்டிகள் தானாகவே விலகி போவாங்க. அரசு வழிவா ஆதாயம் கிடைக்குங்க. அரசாங்க விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு நீங்கி சாதகமான உத்தரவுகள்லாம் கைக்கு வரப்போகுது. தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்று தீரப்போகுது. குறிப்பாக மளிகை, ஆடை வடிவமைப்பு, ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் மற்றும் இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு அசுர லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஐடி துறை, அரசு துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க போதுங்க. 4ஆம் இடத்து சூரியனின் பார்வை உங்களோட 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறதால உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். சம்பள உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது.
உங்கள் திறமையை இதுவரைக்கும் மதிக்காத மேலதிகாரிகள் இந்த மாதம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு பாராட்ட போகிறாங்க. உங்கள் ஆலோசனைகள்லாம் அலுவலக மீட்டிங்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாதவங்க புது வேலைக்கு மாற நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் மிக சிறந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து நல்ல ஆஃபர்கள்லாம் வரலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி டீம் உருவாக்கப்பட்டு அதை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உங்களுக்கு கிடைக்கும். பணவரவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி துட்டு தாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதம் தனஸ்தானம் பலமாக இருக்கிறதால ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும். இந்த பணம் வராது அப்படின்னு ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வராக்கடன்கள் கூட, பழைய பாக்கிகள் கூட இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போன்ற முதலீடுகள்லாம் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா லாபத்தை பார்க்கலாம். கமிஷன், புரோக்கரேஜ் இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கைமாறுவது மூலமாக பெரிய தொகைகள் உங்கள் கைக்கு வரலாம். பணத்தட்டுப்பாடுங்கிற வார்த்தைக்கு இந்த மாதம் இடம் இருக்காதுங்க. கடந்த காலங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த தம்பதிகள்லாம் இந்த மாதம் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு ஈகோ மறைஞ்சு அன்பு பெருகும், அந்யோன்யம் பெருகும். மனைவியின் பெயரில் சொத்து வாங்குவதற்கோ இல்லை அப்படின்னா மனைவி வழி குடும்பத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த மாதம் நல்ல யோகம் உண்டாக போகுது. குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் நடக்க போகுது. தடைப்பட்டுட்டு வந்த திருமண காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் பேசி முடிக்க போகிறீங்க. நீங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுதுங்க. சொந்த வீடு, வாகன சேர்க்கையெல்லாம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானங்கிறதால குடும்பத்தோடு போயிட்டு புதிய சொத்துக்கள் இல்லை அப்படின்னா புது காரு, பைக்கு வாங்கும் யோகம் இந்த மாதம் பிரமாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் மற்றும் வாரிசு யோகம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி தம்பதிகளுக்கு இந்த ஆடி மாத கிரக சூழ்நிலை ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். மருத்துவ சிகிச்சைகள்லாம் பலன் தரும். பிள்ளைகளோட கல்வி மற்றும் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. இவங்க மூலமாக சமூகத்தில் உங்களுக்கு பெருமை சேரும். உயர்கல்வி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சி உங்கள் குடும்பத்தோட பொருளாதார சுமை குறைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதச்ச நாள்பட்ட வியாதிகள்லாம் இந்த மாதம் வீரியம் குறைஞ்சு சரியான மருத்துவர் மற்றும் மருத்துவம் அமைஞ்சு உடல்நல தேரப்போகுது. மன அழுத்தம் குறைஞ்சு முகத்தில் ஒரு பொலிவும் உடலில் ஒரு புது எனர்ஜியும் பிறக்க போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நாளில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு பித்தம் சம்பந்தமான கோளாறுகள், உஷ்ண வியாதிகள் இல்லை அப்படின்னா கண்ணெரிச்சல்லாம் வரலாம். அதிகப்படியான தண்ணி குடிக்கிறது மற்றும் காரமான உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் சுமை குறையுங்க. உங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கடன் தொல்லையெல்லாம் இந்த மாதம் வருமான உயர்வாலோ இல்லை அப்படின்னா சொத்து விற்பனையாலோ பெருமளவு அடைப்பட்டுருங்க. நிம்மதியாக தூங்குவீங்க. நீங்கள் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வச்ச சொந்த பந்தமெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இனம் புரியாத பயம், குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு ஜோதிடத்தில் நன்மைகளை சொல்லும்போது வரக்கூடிய நெகட்டிவையும் மறைக்காமல் சொல்லணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை துரோகம், வீண் பழி. உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க நீங்கள் பெரிதும் நம்பிய ஒரு நபரே உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசலாம். இல்லை அப்படின்னா பண விஷயத்தில் ஏமாற்ற பார்க்கலாம். அதனால் இந்த மாதம் நீங்கள் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. வார்த்தைகள்லாம் நிதானமாக இருக்கணும். கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. அது உங்களோட நல்ல நட்பையோ இல்லை அப்படின்னா உறவையோ முறிச்சிடும். இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். வாகனங்களை ஓட்டும்போது வேகம் வேண்டாங்க, கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் நீங்கள் போடவே கூடாது. இந்த ஆடி மாதம் முழுவதும் யாருக்காகவும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ இல்லை அப்படின்னா சாட்சி கையெழுத்தோ நீங்கள் போடக்கூடாது. அது உங்களை சட்ட சிக்கலில் கொண்டு போய் சிக்க வச்சிரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரக்கூடிய புதிய காரியங்கள் தொடங்கக்கூடிய தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி 3, 5, 12, 19, 21, 25, 28 இந்த நாட்களில் தொட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு தொடங்கும். எச்சரிக்கையான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள், பெரிய பண பரிவர்த்தனைகள் மற்றும் பிரயாணங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மேஷராசிக்காரர்கள் உங்கள் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக கார் வாங்கணும்.
இல்லை அப்படின்னா நல்ல பைக் வாங்கணும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வண்டி வாகன யோகத்தை கொடுக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகஸ்தான சூரியன் பலன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது வாகனம் மற்றும் சொத்து சேர்க்கையை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பிரபஞ்சத்தின் அரசனான சூரிய பகவான் அமர்வதால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வாகன யோகம் இப்போ கைக்கூடி வரப்போகுது. பழைய வண்டியெல்லாம் மாற்ற போகிறீங்க. சில காலமாக உங்களை அடிக்கடி பழுதுபார்ப்பு செலவு செய்ய வச்சுருக்கோம். எடுத்த பழைய வாகனங்களை மாற்றிட்டு இந்த மாதம் புதிய அதிநவீன ரக வாகனங்களாக நீங்கள் வாங்குவீங்க. ஆடம்பர கார் யோகம் உண்டாகியிருக்கு. வியாபாரத்தில் இல்லை அப்படின்னா உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு பெரிய லாபம், இல்லை அப்படின்னா போனஸ் தொகை கைக்கு வரதால் நடுத்தர வண்டிகள்லேருந்து சொகுசு மற்றும் ஆடம்பர கார்கள் வரைக்கும் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாக போகுது. வாகன கடனுக்காக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான முட்டுக்கட்டைகளும் இல்லாமல் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகும். வாகனம் வாங்குறவங்களுக்கு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் வாகன யோகம் பிரமாதமாக இருந்தாலும் கூட வாகனத்தை டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு சாதகமான சுப திதி மற்றும் நல்ல நேரத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. சிவப்பு இல்லை அப்படின்னா வெள்ளை நிற வாகனங்களை உங்களுக்கு அதிகமாக அதிர்ஷ்டத்தை தரும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் 12ஆம் இடமான அயன போகஸ்தானமும் இந்த மாத கிரகநிலை மாற்றங்களால் நல்ல பலம் பெறுது. இதனால் பாஸ்போர்ட், விசா போன்ற அரசாங்க ஆவணங்களில் இதுவரைக்கும் நீடித்து வந்த இழுபறிகள், தடைகள் அனைத்துமே பனி போல விலகுங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர், ஐடி துறை, கணக்குத்துறை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நிறுவனத்தின் செலவிலேயே வெளிநாடு போயிட்டு பணிபுரியக்கூடிய ஆன்சைட் வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகளில் இருந்த நல்ல சம்பளத்தோட கூடிய புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்து சேரும். உயர்கல்விக்காக வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஸ்காலர்ஷிப் உடனோ இல்லை அப்படின்னா விசா அனுமதியுடனோ சாதகமான செய்திகள் வந்து சேரும். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் பெற்ற முதல் நட்சத்திரம். மேஷராசியின் தலைமகனான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் திருப்புமுனை மாதமாக அமையப்போகுது. கடந்த சில மாதங்களாக மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் நீங்கள் பட்ட அவஸ்தைகளுக்கு இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதால ஆன்மீக எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் சம்பாதிப்பீங்க. நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. கோபத்தை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. பரிகாரமாக நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி 3 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய தடைகள் அனைத்தும் பனி போல விலகுங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்று தரணி ஆளக்கூடிய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தவங்க தரணி ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பணமழை மற்றும் சுகபோக மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அசுர வேகத்தில் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக கனவாக இருந்த சொந்த வீடு, மனை இல்லை அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் கைக்கூடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்களால் அதிர்ஷ்டமும் மனைவி வழியில் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவு குறைச்சி சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும். நண்பர்களுக்காக பண விஷயத்தில் ஜாமீன் நிற்கக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வெள்ளி, திங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வ அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செஞ்சு ஏழைகளுக்கு தானம் வழங்கினீங்க அப்படின்னா யோகங்கள் பல மடங்காக உங்களுக்கு பெருகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சூரியனின் ஆதிக்கம் பெற்றது இந்த கார்த்திகை நட்சத்திரம். சூரியனின் ஆதிக்கமும் செவ்வாயின் ராசியும் கொண்ட கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. உங்கள் நட்சத்திர அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல வலுவடைகிறதால சமூகத்தில் உங்களோட மதிப்பு, மரியாதை உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் பிரமாதமாக இருக்குது. அரசியல் மற்றும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. தந்தையின் உடல் நலனில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக பெரிய லாபம் கிடைக்க போகுது. உங்களோட பிடிவாத குணத்தை இந்த மாதம் கொஞ்சம் கைவிடுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களை தவிர்க்கணும். நீங்கள்
உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானுக்கு தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் அர்ப்பணித்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்கிறது உங்களோட அதிகாரம் ஓக செய்யும். அசுர வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.